இருக்கும்போதே என் பிள்ளைக்கு இந்த கதி. இன்னும் நானும் போய் சேர்ந்துட்டேன்னா யாரும் என் பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆண்டவனே. அக்கா மாமியார் ரொம்ப நாடகம் போடுது. எதுக்கு? வாயை மூடிட்டு இருடி. நானும் பார்க்குறேன். ஒரு வாரமாக ஒருத்தி வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்கிறாளே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ? போய் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் பார்ப்போம். உடம்பு சரியில்லாதோட கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா பின்னாடி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. யாருக்காவது எந்த அக்கறையாவது இருக்குதா? அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தா அவர் எதுக்கு இந்த வாங்கி கொடுக்க போகிறாரு? அவ்வளோதான். 2 நாள் தான். அந்த வீட்டுக்கெல்லாம் போனால் நம்ம வீட்டுக்கு கூட நம்ம பிள்ளைய அனுப்ப மாட்டா. அதுக்கு தானே எல்லாம் ஆசைப்படுறீங்க. இருக்கட்டும். எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இது நாடகம் போட்டுறனா? ஏண்டா உடம்பு சரியில்லாமல் ஒருத்தி கிடக்குறாளே, ஒரு ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போகாம அவங்க போய் பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு நான் இப்போ வயிற்றுச்சல்ல பேசுனா நாடகம் போடுறேனா? இப்ப என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன எங்க பழப்ப பார்க்கவா நாங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இவ கல்யாணத்துக்காக இவளுக்காக தானே ஊரா போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அன்னைக்கே இவ இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கானே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன் தானே. இவளா வந்தா நான் வரல எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டா. இப்போ எல்லாத்தையும் சத்தம் போட்டா என்னமா அர்த்தம்? எல்லாரும் என்ன சும்மாவா இருக்கிறோம் வீட்டில்? அழகு பேசுனா சண்டை தான் வரும். அத்தை கிளம்புங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கப்பா. எதுக்கு? அவள் வாழ்வோ சாவோ அங்கேயே போய் பார்த்துக்கிட்டோம். எல்லாரும் அழுது பார்த்தாலும் அப்புறம் அப்படித்தான் இருக்கும். ஏமா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காத. கிளம்புனா கிளம்பு. சும்மா இது பண்ணிக்கிட்டு மனுஷங்க ஒரு வேலை பார்க்க விடாம போன் அடிச்சு கூப்பிட வேண்டியது. வந்தோடனே இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தா மனுஷன் நினைச்சிங்கன்னா வேலை நினைச்சுக்கிட்டீங்களா? மச்சான் வண்டிக்கு எதுன்னு சொல்லுங்க மச்சான், போயிடலாம். வண்டி எல்லாம் பிடிக்க முடியாது மச்சான். அதெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கே 5000 4000 சொல்லுவானுங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றதுக்கு. இந்த பைக் இருக்குல்ல, நான் ஒரு வண்டியில கூட்டிட்டு வரேன், நீங்க ஒரு வண்டியில கூட்டிட்டு வாங்க போதும். அம்மாடி அம்மா, என்ன விஷமா இருக்கான். ஐயோ, கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்யறதுக்கு இந்த அழுகுறானே அம்மாடி. சரிங்க அத்தை கிளம்புங்க. கல்யாண நேரத்துல வண்டி பிடிச்சாலும் அதுக்கு தனியா செலவாகும். கிளம்புங்க போலாம். உமா படுத்துட்டே இருக்காத, எந்திரி. எல்லாரும் இன்ன வரைக்கும் கத்திட்டு கிடக்குறாங்க, உனக்கு தெரியலையா? எந்திரி, ஹாஸ்பிட்டல் போவ. ஏக்கா இவ அதுக்கு மேல நடிப்பா. இங்க எவ்வளோ அம்பளிக்கம்பளி நடக்குது. என்னம்மா ஜாலியா படுத்திருக்கா பத்தியா? அட நீ வேறடி, நான் வேற ராத்திரி நலங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அம்பிட்டு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன். இப்போ ஆஸ்பத்திரி போனால் ஆஸ்பத்திரின்னு ஆடுறாங்க. மறுபடியும் இதை ஆக்க முடியுமா? எல்லாம் என் வயிற்றுல கொட்டின்னு ஓனியம் பண்றாங்க. உமா எந்திரின்னு சொன்னா சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் பொழப்ப கெடுத்து வந்து நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சின்ன நொட்டை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம எந்திரி மேல. ஒன்றும் வேணாம், அவர் எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த மாத்திரை மட்டும் தீந்து போச்சு. அதனால அந்த மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். யாரு நீ வரமாட்டேன்னுவ, உங்க அம்மா அப்புறமேட்டுக்கு ஐயோ என் பிள்ளைய கொள்றாங்க ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு பார்க்க ஆடும். உங்ககிட்ட எல்லாம் என்னால மல்லு கட்டிட்டு இருக்க முடியாது. என் உடம்புல எல்லாம் தெம்பு இல்லை உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்கெல்லாம். கிளம்புனா கிளம்பு, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காம. உமா எந்திரிமா, தான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல. உடம்பு சரியில்லாதோட நீ உடம்பு கல்யாண மேடையில் இருந்தாலும் அப்புறம் அங்க வச்சு உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் அது வேற. இல்லைன்னா அப்புறம் அங்க போய் வாந்தி எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் அப்புறம் அவங்க ஒண்ணு நினைச்சுக்குவாங்க. எல்லாரும் வெத்தலை பார்க்க வச்சு ஆரத்தி எடுத்து ஊத்தி அப்புறம் தான் அழைச்சா வருவாங்க போல இருக்கு மேடம். ரொம்ப பண்றா. ஏய் விடுடி, சும்மா இவளுக எப்படா கல்யாணம் முடியும் 2 நாள்ல ஊரை விட்டு கிளம்புவோன்னு இருக்கு எனக்கு. மருமவளே, அடே எல்லாம் எங்கிட்டு தான் போய் தொலைறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வீடே தங்க மாட்டேங்கிறாங்க. மருமவளே, நீ வந்துட்டீங்களா? ஏன் எந்திரிச்சிட்டா? தூங்கு. ஆளை காணா, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அங்கே நலங்கு வைக்கிறாங்கல்ல, அதனால அங்கே சாப்பாடு ஆக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே சாப்பாடு ஆக்கணும்னு அங்கே போயிட்டாங்களா? அப்போ இங்கே உள்ளவங்க இடத்த சாப்பிடுவாங்களா? மண்ணை அள்ளி திம்பாங்க. என்ன நீ இப்படி பேசுறீங்க? பாவம், ஒரு வீட்டில் விசேஷம் போது சொந்த பந்தனும் போது போய் கலந்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்குன்னு இங்கே தான் ஆக்காம கிடக்கிறதா? எல்லாம் ஒரே குடும்பம் தானே நீ, ஏன் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறது? இப்போ என்ன அங்கே சாப்பிட மாட்டீங்களா நீங்கள்? அந்த வீட்டு வாசல்ல நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். என்ன நீ இப்படி பேசுறீங்க? இவ்வளவு இல்லைன்னா நம்ம ஒன்றும் பட்னியாக கலந்து செத்து போய் நினைப்பாளுக போல இருக்கு. எனக்கு ஆக்கி என்ன திங்கவா முடியாது? நான் ஏதாவது செஞ்சு தின்னு போடுறேன். ஓ என்னடா இது. எப்பாடா நலங்கு வைக்கணும்னு ஒரு வழியாக வந்து வச்சாச்சப்பா. ஒரு கடமை முடிஞ்சுது. நிச்சயம் கல்யாணத்தில் முடிச்சு விட்டாச்சுன்னா அப்பாடா நிம்மதியாயிடும். எப்பா என்னடா அம்மாச்சி வந்திருக்கனே, உட்காந்து ஒரு வார்த்தை பேசுவோம் வைப்போம். போகிறேன் வாரேன், வந்து உட்காருங்க வா. என்னாச்சு?
என்னடா சின்ன வயசில் நான் வந்தேனா ஓடி வந்து உக்காந்துக்கிட்டு என் மடியில் படுத்துக்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஏது வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுவேன் வைப்பேன். இப்போல்லாம் நான் வந்துட்டு என்னை கவனிக்காமல் போகிறேன். வளர்ந்துட்டீங்க அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சு, சும்மாதான். என்ன சும்மா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். போகணும் ஃபோன்லேயே தான் இருக்கே தவிர ஒரு வார்த்தை கூட மோகம் விட்டு பேச மாட்டேங்கிறியே. ஸோ சரி சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். என்னடா உங்கள் அம்மா உனக்காக எப்படி எப்படியெல்லாம் பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஏன்டா இப்படி பண்ணிவிட்ட? நான் எப்படி பண்ணிவிட்டேன்? நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ மட்டும் என்ன, பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆமாம், ஒரு பொண்ணு போட்டோ கூட காட்ட மாட்டேங்கிறீங்களேடா. அவகிட்ட கேட்டால் என்கிட்ட இல்லைன்ற, உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னுது. நீயாவது போட்டோ காட்டு, புள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல நான். காட்டினா ஏதோ குறை சொல்லுவீங்க. நான் எதுக்கட குறை சொல்ல போகிறேன், காட்டுறா பாருங்க, இதான் பொண்ணு. என்னடா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, நல்லா சூமு பண்ணி காட்டு. ஐயோ, ஜூம்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஏண்டா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாத்தியாருடா, நல்லா பெருசு பண்ணி காட்டு, கண்ணே தெரிய மாட்டேங்குது. இருங்க காட்டுறேன். எப்படியாச்சு உன் வீட்டு பேத்தி எப்படி? இது என்னடா தலை விரிகோலமா இருக்குது, இது என்ன உங்க தோல் மேல சாஞ்சு கிடக்குதே, அதுவா புள்ள? பாத்தியா, இதுக்கு தான் நான் போட்டோ காட்ட மாட்டேன்னு சொல்றது. அட இருடா, பாத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன அவசரம் போன புடுங்குறவன், கொஞ்சம் இரு, பார்க்க வேணாமா நானு? அதான் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறத, பாத்துட்டு எல்லாம் போன கொடு. இருடா, முதல்ல மாதிரில கண்ணு தெரியறது இல்லடா, இருடா நல்லா பாத்துக்கிறேன். அது சரி, இந்த புள்ளையும் நீ எங்க இருக்கீங்க? இது எங்க இருந்து எடுத்தது? நம்ம வீட்லயா? நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அந்த புள்ள? இல்ல, நம்ம வீடு இல்ல அது. அதானே, இது நம்ம வீடு மாதிரிலாம் தெரியல, வேற எங்க இது போட்டோ எடுத்திருக்கு? அதுவா, அவங்க வீட்டுல வச்சு எடுத்தது. அவங்க வீட்டுல வச்சு எடுத்ததா? என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன பழக்கம் இது? இங்க பாரு, காட்டுன்னு சொன்னா காட்டுன்னு சண்டை பட்டா அப்படி பார்த்தாளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, குண்டே புடுவா. என்னடா பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி போகலாமா? அவங்க வீட்டுல யாரும் இல்லையா நீ போகும்போது? அவங்க அம்மா இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அம்மா இருந்தாங்களா? அவங்க அம்மா விட்டாங்களா? விடாம அப்புறம் உள்ள போயிட்டு வந்தேன். என்ன ரெண்டு பேரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, பொண்ணு புள்ள போட்டா பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அம்மா வேற வந்துருச்சு. ஏண்டா அவ போட்டா வச்சிருக்கியா நீ? போட்டாவா? அந்த புள்ள தோல் மேல சாஞ்சுக்கிட்டு இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளேயே பெட்டு ரூம்ல வச்சுல போட்டோ எடுத்திருக்காங்க. ஐயோ, ஓட்ட வாய் கிளம்பி போட்டு கொடுத்துருச்சு. என்னது, வீட்டுல வச்சு போட்டோ எடுத்திருக்கியா? இங்க காட்டு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். ஆச்சுக்கு கண்ணு தெரியல, அது பாட்டுக்கு எதையோ பார்த்துட்டு என்னமோ பேசுது. காட்டுனா காட்டணும், இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அம்மா அது அது இங்க பாரு, அரைஞ்சு போடுவேன். இந்த அம்மா கிம்மான்றதுல எதுல செல்லம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் இந்த செல்லம் கொடுப்பான் அந்த தங்கம், மத்த எல்லாத்துக்கும் செல்லம் கொடுப்பான்னு நினைக்காத. போட்டோ காட்டுறா. சீ 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 சீ, போல டெலீட் பண்ணிடுற, டெலீட் பண்ணிட்டா. என்னடா பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அம்மா இல்லம்மா, அது எப்படா எடுத்தது இது? எப்ப எடுத்தது? இல்லம்மா, அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு அதான் போய் பார்த்தேன். எப்ப? அவங்க வீட்டுக்கு கல்யாண விஷயம் பேச வந்தப்பதான். அதானே பார்த்தேன். என்னடா அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உன் செருப்பு வாசல்ல கிடக்குதேன்னு நினைச்சேன். உங்க அப்பங்கிட்ட அப்பயே சொன்னேன், இது நம்ம பையன் செருப்பு தான், நான் வாங்கி கொடுத்த செருப்பு தான் அப்படின்னு. இந்த மனுஷன் தான் அவங்க மாப்பிள்ளையோட செருப்பு, மண்ணாங்கட்டி செருப்புன்னுட்டான். அப்பயும் அன்னைக்கு வண்டி ஏறும்போதும் பார்த்தேன் அந்த பையன் காலில் செருப்ப, அது வேற செருப்பா இருந்துச்சு. நடிச்சுக்கிட்டு தெரியுறியா நீயே? வெளியிலலாம் பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாக்குறவங்க எது சிரிக்க போறாங்க, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடக்குற நீ? வேற யாரோடைய போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்? அவன் கட்டிக்க போறவளையோட தானே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். விடு விடு. என்னம்மா விடு விடு? எதெல்லாம் மறைக்கணும்ன்ற ஒரு விவஸ்தை தானே? ஏண்டா என்னடா பழக்கம்? என்ன பழக்கம் இது? நீ அந்த பிள்ளை கட்டிக்கிறேன்னு சொன்ன, சரின்னு நாங்க சம்மதிச்சோம். எப்படி இருக்கணும் நீ? ஒழுக்கமா இருக்கணும் இல்ல? என்னடா பழக்கம் இதெல்லாம்? நம்ம குடும்பத்துல எவனுக்கும் இந்த பழக்கம் கிடையாது. வீட்டுக்கு போய் பாக்குறது, அவளுகளும் துப்பு கெட்டவளுக. அன்னைக்கு நான் போறேன், இந்த மாதிரி ஏதாவது இப்படின்னு ஏதாவது காட்டினாளுகளா? வாயில அப்பயும் ஆணு தொண்டுகிட்டு இருக்கும்போது நினைச்சேன், என்னடா இவ வாய பொழந்துகிட்டு இருக்காளே, ஏதோ ஒரு உள்ளங்க உள்குத்தி இருக்குதுன்னு நினைச்சேன். வாங்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவளுகளை வீட்டில் போய் பிடிச்சி கிழிச்சாதான் நாலு சரிப்பட்டு வரும். என்ன பழக்கமயிர் பழகிட்டு இருக்காங்க. சீ 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 சீ, நமக்கெல்லாம் இந்த கன்றாவியெல்லாம் சுத்தமாக பிடிக்காதப்பா. இந்த
கத்திக்கிட்டு இருக்காத. நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி நீ அவங்க வீட்டில் போய் சத்தம் போட்டினா அப்புறம் பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா. ஏதோ தெரிஞ்சு போச்சு, அமைதியே இருந்துக்க வேண்டியதான். விடு. எப்படிம்மா விடுவ? எப்படி விடுவ? இதெல்லாம் அசிங்கம்மா. இந்த மாதிரி அசிங்கம்லாம் எனக்கு பிடிக்காது, சொல்லிட்டேன். இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படிதான் நான் உன்னை வளர்த்தனாடா. என் வளர்ப்பே இந்த அளவுக்கு ஆக்கிட்டியேடா. சீ, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி சரி கத்தாத. அவன் கட்டிக்க போறவனோட தானே போட்டோ எடுத்து வச்சிருக்கான். விடு விடு, பார்த்துக்கலாம், விடு. அமுதா, நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதம்மா. வர வர அத்தை பேசுறது ஒன்றும் சரியில்லை. என்னமோ அவன் வானத்துலேருந்து குதித்த மாப்பிள்ளை மாதிரி அவனை தூக்கி வசதியாக தலையில் வச்சுக்கிறதும், என்னமோ நம்மலாம் வந்து ஒன்றுத்துக்கு இல்லாதவங்க மாதிரி நம்மளை காலில் போட்டு செருப்பாக மிதிக்கிறதும். செருப்பாக எங்களை வச்சுக்கிட்டாலும் முள்ளு குத்தாமல் பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு நாங்கள் எங்கள் இதை செய்கிறோம். நாங்கள் இப்படி அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு எனக்கே சொல்லி காட்டியிருக்கோம்மா. சொல்லு பார்ப்போம். சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறாங்கம்மா. அந்த மனசு பாவம் தெரியுமா? அங்கிட்டெல்லாம் 4-5 மாடி ஏறி அந்த இதில் தொங்கிக்கிட்டு உங்கன்னு பெயிண்ட் அடிக்கிறாரு தெரியுமா? ஒரு நிமிஷம் அசந்தா கூட கயிறு இருந்தால் கூட கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போகும். இங்கே அந்த மனுஷன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவங்க அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன எனக்கு என் பிள்ளைக்கு அவன் மட்டுமா சம்பாதிக்கிறாரு? ஏன் உனக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும், அவளுக்கு செய்யணும் வைக்கணும் அப்படின்னால நினச்சி தானே எல்லாமே பண்ணுறாரு. அதெல்லாம் ஏன்னா இப்படி புரிஞ்சுக்காம அவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மனசெல்லாம் நொந்து போயிடுச்சுமா அப்பெல்லாம். என்னடா இதுன்னு, காசு பணம் வந்தால் மனுஷன் மக்கள் மாறிடுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமாம் நீ, நானுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல மாதிரிலாம் நம்மக்கிட்டலாம் முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல. எத்தனையோ தடவை நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மூஞ்சல் அடித்த மாதிரி பேசி துரத்தி விடுவாங்க. நானும் சரி நம்ம குடும்பம் தானேன்னு அனுசரித்து போய்க்கிறது. மற்ற மருமவளாக இருந்துச்சுன்னு வையுங்க, அம்பிட்டு தான். இதுவே என் மாமியார் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுனுச்சுன்னு வச்சுக்க, போய் தொலைன்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான்லாம் அக்காவாக இருக்கவும் எவ்வளவோ உங்களுக்காக விட்டு கொடுத்து போகுது. இப்படியெல்லாம் பேசி கஷ்டப்படுத்துனீங்கன்னு வைங்களேன், நாளை பின்ன நல்லாவே இருக்க முடியாது. ஐயோ சின்ன பொண்ணு, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கும் மனசு கஷ்டம் புரியுதுமா. எனக்கு புரியாமலாம் ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் நான் பேசினாலே அம்மா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அதனாலேயே என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த தடவைலாம் எனக்கு வர்றதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. என் வீட்டுக்காரர் தான், உங்கள் அண்ணன் தான், வாமா இதுக்கெல்லாம் ஒதுங்கி நிற்கக்கூடாது, வா போவோன்னு கூட்டிக்கிட்டு வந்தார். இங்கே பாரு, நான் ஒன்றையும் குறை சொல்லலை, அந்த தம்பியையும் குறை சொல்லலைம்மா. இவங்க பண்ணுறது பேசுறதுல ஒரு மாதிரி இருக்குமா. எனக்கு என்ன ஆசையா அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறதுக்கு? சொல்லு பார்ப்போம். நம்ம வீட்டு பிள்ளை போய் நல்லபடியாக இருக்கட்டும்னு தான். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்காத என்ன பிள்ளைங்க? சொல்லு பார்ப்போம். நான்லாம் பட்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் அண்ணி. அன்னைக்கு மட்டும் ஒழுங்காக உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தேன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு காதலிச்சவனை நம்பி போய் என் வாழ்க்கையே அழிச்சிக்கிட்டு வந்து நின்னேன். கர்ப்பப்பை இறங்கி போய் தினந்தோறும் அடி உத மிதி வாங்கி எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். என்னை பார்த்தாவது அவள் திருந்தி இருக்கணும். ஆனால் அவள் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிற்கிறவளை நம்ம என்னன்னு போய் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஏதாவது சொன்னால் நீயும் அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எங்கள் அம்மா பேசுது, அவளும் பேசுகிறா. முடியல நீ என்னாலையுமே. சரி விடுங்க, இனி என்ன நடக்குமோ நடக்கட்டும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. இனி எத்தனை மணிக்கு நலங்க வச்சு சாப்பாடெல்லாம் அம்பிட்டு ஆக்கி வச்சாச்சு. இனி அதை கொட்டிட்டு மறுபடியும் என்ன நாளைக்கு ஆக்க முடியுமா? நாளைக்கு வேற மண்டபத்துக்கு போயிடுவோம். நாளைக்கு ராத்திரி நிச்சயம். அங்கே அதை பார்ப்போம்மா இதை பார்ப்போம்மா. என்னத்த புள்ள போன் பண்ணாலா? இல்லைம்மா, எதுவும் கூப்பிடல. ஏன் இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட பேச்செல்லாம். ஊருக்கெல்லாம் போயிட்டா நமக்கெல்லாம் ஒரு போன் பண்ணுறதில்ல, பேசுறதும் இல்லை. யாரு அவங்க என்ன வீட்டுல போய் தங்கி வெறும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா போயிருக்காங்க? கல்யாண விஷயமா போயிருக்காங்க. அங்க ஊருப்பட்ட ஜோலி இருக்கும். அவங்க அதை பார்ப்பாங்களா இல்ல உனக்கு போன் பண்ணிக்கிட்டு நலம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நம்ம ஒன்று தோற சொல்லிடக்கூடாது, உடனே கத்திக்கிட்டு வந்துடுவது. எதுக்கு போயிருக்காங்க அவங்க? என்ன ஜோலியா போயிருக்காங்கன்னு யோசிச்சு பேசணும். யோசிக்காம பேசுவா அப்படியே. என்னப்பா நாளைக்கு போகணும், என்ன வண்டி எடுத்துட்டு போயிடலாமா? எப்படி வண்டிக்குன்னா ஊருப்பட்ட செலவாங்களே? அப்புறம் கல்யாணத்துன்னு வச்சிருக்காங்க, அப்புறம் எல்லாரும் போறது இல்லையா? அதுக்குன்னு எப்படி செலவு பண்ணிட்டு போறது? அதுவும் சரிதான். நம்ம கையிலேயே இப்போதைக்கு 15 கூட இல்லை. இல்லாத நேரத்தில் நம்ம வந்து அது இதுன்னு போய் வண்டி செலவு இழுத்துக்க கூடாது. போனோமா ஒரு 5000 மொய்ய வச்சுக்கிட்டு வந்துடலாம்.
டிரைவர் கொடுக்குற காசை இந்த இதுக்கு வச்சுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகும்ல. அப்போ கூட அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு தான் அலையிறானுங்களே தவிர நமக்கு 10 மிச்சம் பண்ணது நீ அவனை அலைய மாட்டேங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேக்ட்ரியில் நான் வண்டிக்கு கேட்குறேன், ஓனர்கிட்ட கேட்டால் அவர் தருவார். ஆனால் என்ன, போன உடனே கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும், போய் தங்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஏண்டா போனோடனே வரதுதான்டா. நாளைக்கு ராத்திரிக்கு அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். நாளைக்கு மத்தியானம் கிளம்புனா கூட போதும். அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்சோடனே கிளம்பிடலாம். பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு 2000-3000க்கு. மற்றபடி என்ன போயிட்டு வந்துடலாம் சல்லுன்னு. சரி அப்போ அப்படியே பண்ணிடு. ஏன்னா நம்மளும் போனோம்னா டக்குன்னு வந்துடலாம், அலைச்சலும் இருக்காது. டே மச்சான், என்னடா இன்னைக்கு கிட்டிங்க்கு ஏதாவது தேருமா? நீ வேறடா, எங்க அம்மா வேற 2-3 நாளா உன் மேல என்னடா நாத்தடிக்குதுன்னு சொல்லி என்னை விளக்கமாத்த கொண்டு அடி வெளு ரொட்டி பிடிச்சடா. இதுல வேற கிட்டிங்குன்னு போடா. அது இது பாத்துச்சுன்னா வாழ்னு கத்தும். என்னடா எல்லா தாய்ங்களும் இப்படி விளக்கமாற ஆயுதமா எடுத்தா என்னடா பண்றது நம்பலாம்? ஏண்டா உனக்கும் பூசை விழுந்துச்சா? ஊசையா? அம்மாடி அம்மா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுத்து எடுத்துருச்சுடா எங்க அம்மா. காசு கேட்டது தான் கிழிச்சு நான் கேப்ப நட்டுருச்சு போ. இவன் ஏன் இங்கே வந்து நிற்கிறான்? இவன் கூட சேர்ந்தாலும் இவனு கெட்டு குட்டிச்சவரா போயிடுவானே. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? சாமா கேட்டமா அதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ம் உள்ள போ. டேய் மச்சான், போயிடுடா. ஓய் உள்ள போன்னு சொன்னேன். என்ன வேணும்? ஐயோ இப்போ என்ன பண்றது? மேகி பாக்கெட் இருக்கா? இருக்கு. எத்தனை ரூபாயில வேணும்? ஐயோ இருக்கா? நூடுல்ஸு இருக்கு. எத்தனை வேணும்? ஐயோ இப்போ என்ன பண்றது? ஐயோ ரெடிமேட் நூடுல்ஸ் இருக்கா? இந்த ரெடிமேட் நூடுல்ஸ், ரெடி இல்லாத நூடுல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத. என்ன வேணுமோ அதை தெளிவாக சொல்லு, எடுத்து தாரேன். ஐயோ இப்போ என்ன பண்றது? காசை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தாடி ஓடிட்டான். இல்லைன்னா இன்னைக்கு உரிச்சிருக்கும் எங்க அம்மா. ஆளை பார்த்தா பைத்தியக்காரிமாய் இருக்குமா என்னமோ தெரியல இவனுங்களுக்கு. இன்ன வரைக்கும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தானுங்க. வந்தோடனே இவன் இங்கிட்டு ஓடுறான், அவன் அங்கிட்டு ஓடுறான். இருக்கட்டும். ஏய் இங்க வா நீ. அம்மா அங்க என்ன பதுங்கிக்கிட்டு இருக்க? வாங்க சொல்லுமா. பாரு, இவன் சரியான பரதேசி பைய. இவன் கூட சேர்றதோ இவன் கூட சகவாசம் வைக்கிறதோ நான் பார்த்தேன்னு வைக்கி ஒட்ட நறுக்கி போடுவேன். அம்மான்னு கூப்பிட்றதுக்கு நாக்கு இருக்காது சொல்லிட்டேன். போ உள்ள. யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுன்னு ஒரு சகவாசம் வேண்டாம். ஆபத்தில் உதவும்னு உண்மையான தோழன்னு சொல்வாங்க. ஆபத்தினை ஏற்படுத்தி விட்டு போயிடுவான் இவெல்லாம். என்னம்மா டாக்டர் இருக்காங்களா இல்லையா? வந்ததுலேருந்து எங்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் புள்ள வேற உடம்பு முடியாத புள்ள. 4 கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அம்மா டாக்டரு வீட்டுக்கு கிளம்பிட்டாருமா, மணி ஆயிடுச்சு இல்லைங்களா? இனி அவர் நாளைக்கு தான் வருவார். நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. இல்லைன்னா இப்போ நான் வேணா அவங்களுக்கு ஊசி போட்டு விட்றேன். ஏமா அதான் அவங்க அப்படி சொல்றாங்கல்ல, என்ன பண்ண முடியும்? ஏங்க நீங்க செக் பண்ணி என்னன்னு பார்க்க மாட்டீங்களாங்க? ஏம்மா டாக்டருக்கு போன போட்டு வர சொல்லுமா. என் பிள்ளைய தலைவர் குடும்பத்தை கட்டி கொடுக்குறோம். உடம்பு முடியலன்னா அவங்களுக்கு நாங்கள் என்னன்னு பதில் சொல்கிறது? என்ன சார் இவங்க இப்படி பேசுகிறாங்க? நாங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற டைம் சார். இந்த நேரத்தில் வந்து டாக்டர்லாம் வரமாட்டாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. மா இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது, பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அப்படியே நிக்கிறதுக்கு. சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நீங்களே ஊசி போட்டு விடுங்க. ஏம்மா இந்த செக்கப்பு பண்ணியெல்லாம் ஊசி போட்டு விடுமா. வாந்தி, தலைவலி, தலை சுத்து, குடலை புரட்டிக்கிட்டு வருதுன்னு என்னென்னமோ சொல்கிறேன். அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கெல்லாம் எவனும் கூட்டிகிட்டு வர மாட்டான். நான் 100 வாட்டி அங்கேருந்து இங்கே வர முடியாது. ஓ நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி வாங்க மேடம், வாங்க மேடம். ஏமாடி எந்திரிம்மா, எந்திரி, பொறுமையா எந்திரி. முதல்ல வெயிட் பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு மற்ற செக்கப் பார்த்துக்கலாம். வாங்க. ஷோ என்ன மச்சான், எனக்கு பெரும் தலைவலியா இருக்கு மச்சான். அவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் பார்த்தா. விடுங்க, கல்யாண நேரம், பொண்ணு பிள்ளைக்கு ஒரு உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்து பாக்குறது நம்மளோட கடமை தான். என்ன பண்றது, அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? நாளை பின்ன உடம்பு சரியில்லாத பிள்ளைய தலையில கட்டிட்டாங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்னன்னு பாத்துக்கலாம், விடுங்க. ஷோ வீடு மாதிரி பண்றாங்க. என்னமோ போங்க. சரி வாங்க நம்ம வெளியே நிக்கலாம். சரி வாங்க மச்சான் வாங்க.